பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சூறாவை சொல்ல போறோம். இந்த சூறாவை ஒரு வாரம் நியத் வைத்து ஓதி பாருங்க. சரியாக உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை, காசு சம்பந்தமான எல்லா சோதனைகளும், துயரங்களும், கஷ்டங்களும் உங்களுக்கு நீங்கும், நெருக்கடிகளும் நீங்கும். இது எனக்கு மட்டும் இல்ல, பலருக்கும் அனுபவத்தால கண்ட உண்மையா இருக்கு. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்பவே அதை ஓதிட்டு பலனடைஞ்சவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால கண்டிப்பா அதை பார்க்காதவங்க, அதை மிஸ் பண்ணவங்க, அதை நினைவுபடுத்தக்கூடிய விதமா நம்ம இன்னைக்கு மறுபடியும் போடுறோம். இந்த அமலை செஞ்சு பாருங்க. நான் கரெக்டா திங்கட்கிழமை ஆரம்பிச்சு அடுத்த திங்கட்கிழமை வரதுக்குள்ள எனக்கு அதை தேவை நிறைவேறிச்சு. நீங்க எந்த நாள் ஆரம்பிக்கிறீங்களோ அதுல இருந்து ஒரு வாரம் பண்ணுங்க. தொடர்ச்சியா 6 நாள் 100 முறை ஓதணும். 7வது நாள் பாத்தீங்கன்னா 66 முறை ஓதி முடிக்கணும். இதை மட்டும் செய்து பாருங்க. நிச்சயமாக நியத் வைத்து ஆரம்பிக்கணும். இதற்கு பாத்தீங்கன்னா சின்ன சூறா தான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஒரு சிறப்பான நேரத்துல கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு சஹாபி மௌத்தாயிருக்காங்க. அந்த மௌத்தான செய்தியை அறிவிக்கிறதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குமார்களும் வராங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியந்து கேட்கிறாங்க, ஏன் ஒரு சஹாபி மௌத்தானதுக்கு மலக்குமார்களோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வந்திருக்காங்க, அப்படி இதுவரை வந்ததுலேன்னு கேட்கும் போது அந்த சஹாபி இந்த சிறப்புக்குரிய சூறாவை ஓதிட்டே இருந்திருக்காரு. அதனால அல்லாஹ் அவர் மீது நேசம் வைத்து அனுப்பி வைத்தான்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த சூறா தான் சூரா இக்லாஸ். இதை நீங்கள் நியத்து வைத்து ஓதினால் எவ்வளவு கடன் இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்? கடன் எல்லாம் அடைத்து கொடுக்கப்படும். இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வறுமை, துன்பம், துயரம், காசு நெருக்கடியான பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்படும். இதை எப்படி ஓதணும்னா 666 முறை, 3 6, அதாவது 666 முறை நீங்க நேர்த்து வச்சுக்கணும். இதை ஓதும் போது 6 நாளைக்கு 600 முறையும் 7வது நாள் 66 முறையும் ஓதி முடிக்கணும். நீங்க தினமும் 100 முறை குல்ஹுவல்லாஹ் சூறா ஓதுறதுக்கு அதிக நேரம் எல்லாம் எடுக்காது. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச சூறா, இன்னும் இருக்கிறதுல சின்ன சூறாங்கனால 10ல இருந்து ஒரு 12-13 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்க என்ன பண்ணலாம், 100 முறையெல்லாம் ஓதிடலாம். வெறும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தஸ்பு வச்சு என்ன பண்ணலாம், ஒரு தஸ்பு மணி எடுத்தோம்னா 100 முறை ஓதிட்டு வச்சிடலாம். அதனால எந்த நேரம் உங்களுக்கு முடியுமோ, இந்த நேரம் தான் செய்யணும்ல, எந்த நேரம் உங்களுக்கு முடியுமோ அந்த நேரம் ஓதுங்க. இல்ல என்னால ஒட்டுக்கா 100 முறை ஓத முடியாதுன்னா நீங்க ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடி 20 முறை கூட ஓதிக்கலாம். அப்படி ஓதியாவது நீங்க 6 நாளைக்கு 600 முறையும் 7வது நாள் 66 முறையும் ஓதி 666 முறை முடிங்க. முடித்ததுக்கு பிறகு நீங்க எதற்காக அந்த காசு சம்பந்தமான விஷயத்துக்கு நியத்து வைத்திருக்கீங்களோ அந்த நியத்து இன்ஷா அல்லாஹ் கபூலாகும். இதை ஓதி கடனை அடைக்கலாம். இதை ஓதி வறுமையிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ளலாம். இதை ஓதுவதன் மூலமாக ஏதாவது ஒரு புறத்திலிருந்து, உங்களுடைய காணாத புறத்துல இருந்து கூட ரிஸ்க் உங்களுடைய கஷ்டம் என்ன ஆகும், தீரலாம். திடீர்னு ஒரு வேலை கிடைக்கலாம், திடீர்னு ஒரு வசதி அமையலாம். இவ்வளவு நாளா நான் காத்துட்டு இருந்தேன், அப்பெல்லாம் எனக்கு கிடைக்கல, இப்ப இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். நீங்களே வியந்து போலாம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா நடுவுலதான் மாறுது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பலரும் என்ன ஆயிட்டு இருக்காங்க, நிலைமை மாறி அடுத்தடுத்த நிலைமைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. நமக்குதான் அதற்கான வாய்ப்பு கிடைக்காம நம்ம காத்துட்டு இருக்கோம். இதை நியத்து வைத்து ஓதுங்க. ஏதாவது ஒரு வழியில நீ கொடுத்துடலாம், நீ கொடுப்பேன்னு நான் நம்பி ஓதுறேன். ஒவ்வொரு நாளைக்கு நம்ம 100 தடவை குல்ஹுவல்லாஹ் சூரா 6 நாளைக்கு ஓதுறோம்னா எவ்வளவு நன்மை தெரியுங்களா? உங்களுக்கு 200 குர்ஆன் ஓதிய நன்மை இதுல கிடைக்குது. அது போக பாத்தீங்கன்னா 66 முறை ஓதி முடிக்கிறீங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 220 குர்ஆனுக்கு மேல நீங்க ஓதுற நன்மையை இந்த ரஜப் மாசத்துல பெறுறீங்க. நிச்சயமாக இதை நியத்து வைத்து ஓதுங்க. உங்களுடைய தேவையும் நிறைவேறும். அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை பரக்கத்தாக கொடுப்பான். நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி